அக்கா இது பில் பண்ணுங்கக்கா. 40 ரூபா ஆச்சுங்கண்ணா. 40 ரூபா ஆச்சுங்களாக்கா? என்னண்ணா இப்படி உத்து பாத்துட்டு இருக்கீங்க? இல்லைக்கா, சின்ன ஒரு பால் பாயிண்ட் பேனாதான். ஆனா இதை வச்சு எத்தனை பேர்த்தோட தலையெழுத்தையே மாத்துறாங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு இல்ல? அண்ணா, இந்த பால் பாயிண்ட் பெண்ணை பத்தி இவ்வளவு திங்க் பண்ணீங்களே, நம்ம எல்லாருமே இந்த பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்றோம். ஆனா இது வரைக்கும் இது யாரு கண்டுபிடிச்சாங்கிறது தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் பால் பாயிண்ட் பெண்ணை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லைங்கன்னா லாஸ்லோ பீரோ அப்படிங்கிறவர் தான். இவரு 1899ஆம் ஆண்டு ஹங்கேரியில பிறக்கிறாரு. அவர் ஒரு பத்திரிகையாளரும் கூடங்கண்ணா. அவரோட அச்சகத்துல அவரு அந்த காலத்துல யூஸ் பண்ண இங்க் யூஸ் பண்ற ஃபவுண்டைன் பெனாவை யூஸ் பண்ணி எழுதும் போது அது சீக்கிரமா காஞ்சு போறதையும் அதுவும் இல்லாம மை சீக்கிரமா தீந்து போறதையும் அவர் பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, பேனாவோட முனையில உலோக பந்து ஒண்ண வச்சு அதுல பேப்பர்ல சமமா ஈவனா இங்க் பரவற மாதிரி செஞ்சாரு. அதனாலதான் நம்மளுக்கு பால் பாயிண்ட் பெண்ணே கிடைச்சது. 1938ஆம் ஆண்டு தான் அவர் கண்டுபிடிச்ச அந்த பால் பாயிண்ட் பெண்ணுக்கு காப்புரிமை வாங்குறாரு. அப்புறம் என்ன, பேனாவும் ஃபேமஸ் ஆகுதுங்கன்னா மார்க்கெட்டிங் ஆகுதுங்கன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த பால் பாயிண்ட் பெண்ணு பீரோவோட கண்டுபிடிப்பு அடிப்படையானதுங்கன்னா இத பெரும்பாலான நாடுகள்ல பாத்தீங்கன்னா பால் பாயிண்ட் பெண்ணுக்கு பீரோன்னு தான் கூப்பிடுறாங்க. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பொருளுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தங்களோட படைப்பும் கண்டுபிடிப்பும் இருக்குங்கண்ணா. இந்த பேனாவை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை மத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.